பல ஹெல்த் இஷ்யூஸ ஈஸியா சரி பண்ணக்கூடிய ஒரு மருந்து தான் பிரண்டை. இந்த மாரி சூப்பரா தொகையலா செஞ்சு கொஞ்சம் நெய் விட்டு சுட்டு அப்பளமோ, வத்தல வச்சு சாப்பிட்டோம்னா செம்ம டேஸ்ட்டா இருக்கும். ஃபர்ஸ்ட்டு ஒரு 2 காம்புள்ள பிரண்டைய பறிச்சுட்டு வந்துட்டு, நல்லா கையில தேங்காய் எண்ணெய் தடவிட்டு அதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்க. இல்லன்னா கை ரொம்ப அரிக்கும். இப்போ இந்த சைட்ஸ்ல இருக்கிற அந்த நரம்பு மாரி இருக்கிறத மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துட்டு, அதுக்கப்புறம் குட்டி குட்டியா சாப் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு, இந்த பிரண்டைகள சேர்த்துட்டு, இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்து நல்லா வதக்கி, இது சுருண்டு வந்ததுக்கு அப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு, அந்த சூட்லயே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு துருவின தேங்காவும் சேர்த்து வதக்கி தனியா எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே கடாயில 1 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய், 1 கப் அளவு உளுந்து, இதுல பாதி அளவு எள்ளு, வெள்ளை இல்லன்னா கருப்பு எள்ளு சேர்த்துட்டு இத நல்லா வதக்கிடலாம். இது கூடவே 2 பச்சை மிளகா, ஒரு சின்ன துண்டு அளவு இஞ்சி சேர்த்துட்டு, இதையும் நல்லா வதக்கிட்டு, இதுல 1 டீஸ்பூன் அளவு மிளகும் சேர்த்து சிவந்து வந்ததுக்கு அப்புறமா ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை இலைகள், ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் அளவு புளியும் சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்து திக்கா அரைச்சுக்கணும். தண்ணி கம்மியா விட்டு நல்லா கெட்டியா கொர கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு வந்தீங்கன்னா, சூப்பரான பிரண்டை துவையல் ரெடி பண்ணியாச்சு. ரெசிபிய ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம நம்ம சேனல ஃபாலோ